நாங்கள் ஆராதிக்கிற இயேசு அவர் நல்லவர், அவர் வல்லவர். இயேசு என்றால் யார்? இயேசு என்றால் அவர் உலகத்தின் இரட்சகர். இயேசு என்றால் அவர் உலகத்தின் மீட்பர். மீட்பர்னா என்ன? இரட்சகர்னா என்ன? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, கஷ்டத்திலிருந்து, வியாதிலிருந்து ரட்சித்து உன்னை புது மனிதனாக, புது சந்தோஷத்தோடு, புது சமாதானத்தோடு நிரப்புகிறதால் நாங்கள் ஆராதிக்கிறவர் இயேசு. இதற்காகத்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்காக ஹல்லேலூயா கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்து அடக்கப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து நம்மை ரட்சிக்கும்படி, நம்மை மீட்கும்படி அவர் மரித்தார். அவர் ரத்தம் சிந்தினார். ஏன்? நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமத்திலிருந்து நம்மளை மீட்டெடுக்க ஒரு தெய்வம் ஹல்லேலூயா கல்வாரி சிலுவையிலே மரித்தார். அவருடைய ரத்தத்தினாலே பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும், அக்கிரமங்களால் மன்னிக்கப்படும். பேசிக்கொண்டிருக்கிற நான் ஒரு காலத்தில் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தவன். அந்த பாவத்திலிருந்து, அந்த சாபத்திலிருந்து மீட்டெடுத்தவர் இயேசு. ஹல்லேலூயா. குடிப்பழக்கத்திற்கும் எத்தனை பாவ பழக்கத்திற்கும் அடிமையாயிருந்த என்னை விடுதலையாக்கி அவர் என்னை மன்னித்து அவருடைய பிள்ளையாக மாற்றினவர் இயேசு. ஹல்லேலூயா. அவர் பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவர், சாபத்திலிருந்து ரட்சிக்கிறவர், தரித்திரத்திலிருந்து ரட்சிக்கிறவர், வியாதியிலிருந்து ரட்சிக்கிறவர். ஆமாங்க. ஹல்லேலூயா. அந்த இயேசுவை பற்றி தான் சொல்ல வந்திருக்கிறேன். இன்று ஒரு கவலையோடு, துக்கத்தோடு, வியாதியோடு, சாபத்தோடு, ஹல்லேலூயா பாவத்தோடு வாழ்ந்து கொண்டீங்களா? அது மீட்டெடுக்கிறவர் நாங்கள் ஆராதிக்கிற, நாங்கள் பிரசங்கிக்கிற அந்த இயேசு. இன்று அந்த இயேசுவை நோக்கி பாருங்கள். இயேசுவே என்னையே விடுதலையாக்குங்க, என்னையே இந்த பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, இந்த கஷ்டத்திலிருந்து, வியாதிலிருந்து என்னையே விடுதலையாக்கு அவர் நோக்கி பாருங்க. அந்த நேரத்தில் கர்த்தர் இறங்குவார். இயேசு இறங்குவார், உங்களை மீட்டெடுப்பார், உங்களை ரட்சிப்பார், உங்கள் துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றுவார். எப்படிப்பட்ட பாவத்தில் அடிமைத்தவர்கள் வாழ்ந்தாலும் சரி, அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுப்பவர் அவர்தான் இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தில் பாவத்திலிருந்து ரட்சிக்க ஒரு தெய்வம் மரித்தனால் அவர்தாங்க இயேசு. ஹல்லேலூயா. அவர் மரித்தார், அடக்கப்படப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றும் ஜீவிக்கிறார். அநேக ஆத்துமாக்களை அவர் ரட்சித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக தவறான வழியில் போய் கொண்டிருக்கிறார், பாவத்துக்கு அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாரை கர்த்தர் ரட்சித்து இந்த புது மனிதனாக அவர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். இதுவே ரட்சணினார், இதுவே அனுக்கிரகனார். இந்த இயேசுவை நோக்கி பாருங்கள், இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உங்கள் இடத்தில் வருவார், உங்கள் மனதிலே வருவார், உங்கள் இல்லத்தில் வந்து வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் பலவீனமெல்லாம் மறைந்து போகும். புதிய மனுஷனாக, புதிய மனுஷியாக உங்களை உருவாக்குவார். ஹல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிற அந்த இயேசு கிட்ட வந்து பாருங்கள், அவரை நோக்கி பாருங்கள், உங்கள் இருதயத்தில் இடத்தை கொடுத்து பாருங்கள். அப்போது உங்கள் இருதயத்தில் ஒரு புதிய சமாதானத்தை, சந்தோஷத்தை ஹல்லேலூயா கொடுத்து உங்களை ரட்சித்து அவர் அழகாய் வழி நடத்துவார். ஹல்லேலூயா. கேட்டுக்கொண்டே தேவ ஜனமே, ஹல்லேலூயா. சகோதர சகோதரியே, என் அருமையான நண்பர்களே, அருமையான சகோதர சகோதரிகளே, இன்று இயேசுவை நோக்கி பாருங்கள், அவரை விசுவாசியுங்கள். அப்பொழுது நீங்களும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிற இயேசு மீண்டும் இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தை அவர் நீதியோடு நியாயத்தோடும் நியாயத்திற்க நியாயாதிபதியா வரப்போகிறார். இதுவே ரட்சிப்பு நாள், இதுவே அனுக்கிரக நாள். ஹல்லேலூயா. இன்றைய மனம் திரும்புங்கள். ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தை நீங்கள் சுதந்தரிப்பீர்கள். ஹல்லேலூயா. இன்னும் இயேசுவை பற்றி ஹல்லேலூயா நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொன்னார். எங்களிடம் வாருங்கள். ஹல்லேலூயா. இயேசுவை பற்றி உங்களுக்கு விவரித்து சொல்லுவோம். இந்த நேரம் போதாது. ஆகியால் இதோடு செய்தியை முடித்துக் கொள்ளும். கர்த்ததாமே இந்த திருப்பகுதியில் வாழ்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா.